டிக்கெட்டு. ஹலோ வியூவர்ஸ், கெவின்றது வந்து கேரளாவில் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாருக்குமே ப்ரைவேட் வண்டிக்கு அலௌடு கிடையாது. சபரிமலை நடுவில் இருக்குது. குமுளி வண்டி பெரியார் வழியாக வந்து இப்போ அங்கமுலின்னு ஒரு இடத்துல செக் போஸ்ட்லேருந்து போயிருந்து திருப்பி கெவிக்குள்ளே உள்ளே போய் திருப்பி நம்ம அங்கேயே போகிறோம் குமுளிக்கு. டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் பொதிச்சோறு விற்கிறாங்க. சக்கை வறுத்தது, உண்ணியப்பம், மற்ற மீனும் சோறும் கறி எல்லாம் இருந்தல. அது செக் போஸ்ட்லேயும் ஐடி ப்ரூஃப் காமிச்சு அட்ரஸ்லாம் எழுதியாச்சு. அடுத்தது செக் போஸ்ட் இன்னும் இருக்குது, வண்டி வருது. மக்களே, நம்ம இப்போது கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஹைட்ரா ப்ராஜெக்ட் தான். இங்கே பார், தெரியுதா பைப்பு? இதில் தானே நடந்து போவாங்க ஏதோ ஒரு படத்துலலாம். ஏன்பா எவ்வளோ வேகமாக வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க வரவங்க. சூப்பராக இருக்குல்ல வேலி? ஓகே, செம்மையாக இருக்குல்ல? கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்குது, ஆஃப் ரோடு. ரோடே இல்லை, எல்லாம் பள்ளம் நோண்டி அதை மலையில் அரைச்சிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு செம்மையா தூக்குது, மீனே தெரில. செம்மையா சூக்கமா? தூக்கம் சொக்குது. சூக்கம் தொக்கு தான்டா. சரி, சூக்கம் தொக்கு தான். தூக்கம் சொக்குது. எனக்கு அதுக்கு மேலே சொக்குது. அப்படி வண்டி ஓட்டினானா நல்லா தூங்கிடுவேன். அப்படியே ரெடி தான், நீ தான் கொடுக்க மாட்டேன்ற. எடுத்துக்கடி. ஓகே, நிப்பாட்டு. போகாதானா? நிப்பாட்டு. டென்ஷன் எடுத்தது. அப்படி எடுறாங்க தெரியல. அப்படியே நேரா வச்சிடு. இங்க பாரு, அப்படியே சூப்பரா இருக்கு. இங்க பாரு, அந்த இது பாரு, அப்படியே இருக்கு பாரு, லைனா மரமே இல்லாம. ஏன்பா அப்படி வளர்ந்துருக்குது அது? அந்த இடத்துல மட்டும் மரம் இல்லாம. வீடியோடா இதெல்லாம் போட்டோல வச்சு கொடுத்த இது. ரோட பாருங்க மக்களே, ரோட பாருங்க, எப்படி போறதுன்னு தெரியலையே. என்ன எப்படிடா போனா அவன்? அப்படி ஏன் போற? இப்படிதான் போனோம். மாட்டிக்கிச்சு. ஐயோ, எங்கிட்டா போனா அவன்? இப்படி ஏத்தி போனா போல. ஆமா, லெஃப்ட் சைடில் எப்படி போகிறது? இதில் தான் ஏற்றணும், இதில் தான் போகணும். இதில் தான் ஏற்றணும். அதான் ஒன்றும் இல்லை, லெஃப்ட் சைடில் ரொம்ப பள்ளம். அப்பா ஏற்றியாச்சு. அப்பா சாமி, நடிப்பு நடிக்குதுன்னு நினைக்கிறேன் மம்மி. எல்லாமே ரோடு மோசமான ரோடு தான்ப்பா. சாதா வண்டிலாம் எப்படி அதில் வரும்? மண்ணுன்னு கொட்டி ஏற்றிட்டு வருவாங்க போலுங்க. நம்ம கூட டிக்கெட் எடுத்தவங்களே ஆளை காணா. யூட்டன் வரும் பாரு மலை ஏற்றத்தில். ஹேர்பின் பெண்ட். கொச்சு பம்பா அணத்தோடா. நீ இதை போடுறதுக்கு ஏதாவது இடம் இருக்காம? எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்கே மீட்டரில் காமிக்கிறது 29 கிலோமீட்டர் காமிக்குது. 1 மணி 48 நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி செக் போஸ்ட்லேருந்து.
வந்துகிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை, இடையில ஒரே ஒரு சின்ன ஊர் வந்துச்சு, ஒரு கேண்டீன் இருந்துச்சு. பின்னாடி எல்லாரும் அங்கே நின்றுட்டாங்க, நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்குறோம். இப்போ போவோம். இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது மழை, இறங்கின பாடம் காணோம். மூலியார் டேம் பார்த்தோம், அடுத்தது கக்கி டேம் வரும், இன்னொரு டேம், மொத்தம் 3 டேம் நம்ம பார்ப்போம் இந்த ரூட்டில். வாங்க போகலாம். நேச்சர் லவர்ஸ்க்கு இது ஒரு அர்ப்பணிப்பு. முன்னாடி போய் எந்த மலையிலேருந்து எந்த மலை? முன்னாடி போய் தொலை. என்னது தவளையா? அங்க பாரு. ஆமாப்பா, மம்மி என்னது? ஏன் இப்படி பண்றேனோ? தாவி ஏறிச்சு. பட்டர்ஃப்ளையா இருக்கும். திறந்து விடு. டோரை திறந்து போயிடும். எப்படியான்னு தெரியாத, என்னன்னு தெரியாத. நான் பார்க்கவே இல்லைப்பா, நான் என்னமோ தெரிஞ்சு கையில். இங்கே பாருங்க வியூவை. அந்த மலையிலேருந்து தான் இந்த மலைக்கு வந்திருக்கோம் நம்ம. சூப்பராக மண்ணு தானே, வேற ஒன்றும் இல்லை. அம்மாவை பயமுத்துட்டீங்க பாவம். துணியெல்லாம் காய வச்சிருக்குறாங்க, நைட்டிலாம் காயுது. புடவை இருக்கா? ஆமாம், இங்கே பாரு, இங்கே இருக்க பாரு வீடு. ஆளுங்க இருக்காங்க, வனவாசிகள் இருப்பாங்க போலக்கு. கத்தி துளியாது, ஜன்னல்லாம் ஓப்பன் தான் பேசுகிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. வனவாசிகள் நல்ல வார்த்தை தான். யானை வியூவை பாருங்க மக்களே. அதான் டேம் வியூ, இதுதான் டேம். கக்கி டேமா, கக்கி ரிசர்வாயர். செம்மையாக இருக்குல்ல? இப்போ நம்ம இந்த டேம் மேலே தான் போவோம். நம்ம இங்கே இருக்க போகிறாங்க. பிஸ்கெட் கொடுக்கலாமா? பிஸ்கெட் அது பழைய பிஸ்கெட். புது பிஸ்கெட்லாம் இல்லையா? வேறு சிப்ஸ் கொடுத்துடலாமா? ம், என்ன போட்டிருக்கு? பம்பா டேமு, ஆனந்து டேம். இன்னும் 2 டேம் இருக்க போல. மொத்தம் 5 டேம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. இப்போ டேம் மேலே தான் நம்ம போக போகிறோம். அவ்வளோ தூரம் தண்ணி நிற்கும்ல, இப்போ தண்ணி கம்மி இல்லை. கக்கி டேம் இதுதான். சூப்பர். போலாமா? டேம் மேல நிக்க இதை கூடாது. எடுத்து காமி அபி. டேம் மேல நிப்பாட்ட கூடாது. இங்கே பக்கம் இதுதான் டேம். பிடிப்பா. போதும், அப்படியே எடுத்துரு. மாட்டி விட்டுரு. அப்படி விட்டுரு. போதும். ஓகே, கக்கி டேம் பார்த்தாச்சு. அடுத்தது கவி டேம் இருக்கு, பம்பா டேம் இருக்கு, ஆனத்தோடு டேம் இருக்கு. 3 டேம். 2 டேம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குப்பா, கக்கி டி காஃபே ஹோட்டல் தான். அதுக்குள்ள வீடுலாம் இருக்கா? வீடு இல்லை, எல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்க இருக்கிற இடம் தான். மேலே வீடு இருக்குது, இங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க. கீழே இருக்கிறாங்க அவங்க ஆதிவாசிகள். இங்கே ஒரு டேம் இருக்கு, அடுத்த டேம். இன்னொரு டேம் வந்துச்சா? அந்த டேம் மாதிரியே இருக்கு இதுவும்.
ஏன் சார் லைட்டை கீழே இருக்குது? அந்த லைட் ஏன் கீழே இருக்கு சொல்லு. ஏன் தண்ணி கம்மியாக இருக்கா அதனால? இல்லை, அவங்க வந்து இதில் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இறக்கி. ஏதோ கேட்குது குடுறி. தமிழில் பேசுவேன். நேம் அறியத்தில்ல? பேர் இல்லையா? பேரந்தா ரெஜினா. நான் இன்னொட்டம் പറ പേര്. എൻ്റെ പേരോ? എൻ്റെ പേര് ഏമി. എൻ്റെ മമ്മി. ഒരുത്തൻ ഓടി വരാൻ പറയാൻ. അത് അനിയനാണോ? അനിയനാണോ? എത്ര വയസ്സായി? 3. അവനക്കും കൊടുക്കോ? ഓക്കെ ബൈ. ബൈ. அவன் இவ்வளோ அழகா பேசுறா பர்மி. ஓகே, அடுத்த டைம் கிராஸ் பண்ணியாச்சு. அங்கேயும் டிக்கெட்டை பார்த்துட்டு டிக்கெட் நம்பரு, நம்மளோட ஐடி ப்ரூஃப் நம்பரு எல்லாத்தையும் எழுதி எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கா. ரோடை பார்த்தீங்களா? ஆஃப் ரோடு, வெறும் பாறையாக இருக்குது, ரோடே இல்லை. ஐயோ, செடியெல்லாம் கிழிக்குதே வண்டியை. இங்கே தண்ணி விழுகுதா? வந்தீங்கன்னா அட்வென்ச்சருக்கு குறையில, செம்மையாக இருக்குது. ஒரு 5 hours நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நேச்சரை. என்ன நேராக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க? இங்கிட்ட தான் போகணுமா? நல்ல ரோட்டில் விட மாட்றாங்க, ஆஃப் ரோட்டில் தான் போக சொல்கிறாங்க. ஐயோ 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 ஐயோ, ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ஓகே, கொஞ்சம் தூரம் கழிச்சு திருப்பி ஆன் பண்ணுறேன் கேமரா. இங்கே வாங்க வியூவை. அம்மா அப்படியே எடுத்து காமி, கொஞ்சமாக காமிச்சிட்டு அப்படியே கொடுத்துரு. நிப்பாட்டணும்ப்பா, நிப்பாட்டாம போறேன். இங்கே இடையில வந்து ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்கோம். இங்கே பாருங்கள் இடத்துல இந்த ஒரு மலை அப்படியே சூப்பராக இருக்குது. உள்ளே எல்லோரும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது இந்த இடம், பக்காவாக இருக்குது. சூப்பர். வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். பையனை வந்து அட்டை கடிச்சிச்சு, 3 அட்டை, ரத்தம் ஒழுகிட்டே இருக்கு. பிச்சு போட்டாச்சு, பார்க்கலாம். இப்படியே ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி வழி நடுக்க யானை பிண்டம். ஓ, எவ்வளோ யானை இருக்கும் இப்போ இங்கே. அதான் மொட்டை மாடு எங்க? ஆமாடா, பைசன். அம்மா அங்கே நிற்கிது ஒரு பைசனு. கொஞ்சம் கிட்ட போனா எடுக்கலாம். அங்கே போயிட்டு நிப்பாட்டுறேன். நிப்பாட்டலாம், நான் அது ஓடி வந்துச்சுன்னா அவள் தான் ஏற்றிடும். என்ன வராது. எவ்வளோ இருக்கு பாரு. இல்லை ஜூம் பண்ணு. நேரே நான் எடுக்கிறேன் வீடியோ, ஜூம் பண்ணிட்டேன். ஐயோ, இங்கே செம்மையாக இருக்கு பாரு. இங்கே தான் போகணுமா? இதுதான் கவியா? கவி ஃபாரஸ்ட் ஸ்டேஷன். அங்கே கொண்டு போய் காணிக்கணும் போல. ஓகே ஓகே, அப்போதான் திறந்து விடுவாங்க. பெரிய டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆமாம், என்ன எடுத்து காமிடியாப்பா?
அபி கிட்ட சொல்லு. லைசன்ஸ் எங்க எவ்வளோ வச்சுக்கா? உட்கார பிடிக்கலமே, ஒண்ணுமே இல்லை. ஆன் பண்ணிட்டேன். எங்கிட்ட தானே போகணும். தலை வலிக்குது பயங்கரமா. தப்பா போகிறோமோ? வேற வழி உண்டாயிருமா? அங்கிட்ட ஒன்று இருந்துச்சு. இருக்கு இடம் இருக்கு, கருகும்னு இருக்கா. பசங்க வராங்க. எங்கே வா? அவங்க என்ன மரத்தை காமிச்சாங்க அவங்க வீட்டில்? மரம் மேலே ஏதோ காமிச்சாங்களே. ம் கொச்சு பொம்பா வேற நிறைய அர்த்தம். பார்க்கலையே எனக்கு கொடுத்தது காட்டுக்குள்ள. பாடக்கூடாதுடா, காப்பிரைட் வரும். அம்மம்மா பசிக்குது, மணி ஒன்னாச்சு. இங்க இருக்கான் பாரு குரங்கு. மேலே தாவிச்சுடா, அப்படியே மேலே போயிச்சுடா. ஓடிட்டான் அவரம் போய். இங்கே காணா அதான் கொடியில் உட்காந்துருக்கான் போய். ம் எந்த கொடியில்? இந்த ஒரு கொடி ஆடுது பேர் ஏறான் பேர் மேலே. ஆமாம், நம்ம வீடு இருக்குன்னு தெரியுது போலுக்கு. அப்படி இன்னும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். அங்கே ஒரு ஏதோ இருக்கு, என்னன்னு தெரியல. தொடர்ந்து வீடியோ பாருங்க. கவியோட ஸ்கூல் அது. ஆமாம், கவர்மெண்ட் எல்பி ஸ்கூலு. பத்தனந்திட்டா தாலுக்கா, சாரி டிஸ்ட்ரிக்ட். வீடெல்லாம் இருக்கு பாரு, கொடியெல்லாம் எடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஆறு போகுது, அந்த சைடு கோயில் இருக்கு. ஆறு இல்லைப்பா, டேமு. டேமு தானே. இங்கே பாரு, எடுத்து காமிக்க போகிறேன். இங்கே பாரு, கோயில் இருக்கா பாரு, இது டேமு. ம் முருகன் கோயிலா? மலையாளத்தில் தான் எழுதியிருக்கு எல்லா கடையிலும். ஏதாச்சும் சிப்ஸ் பாக்கெட் வாங்கிக்கலாமா? வேணாமா? தேனும் வாங்கிக்கலாமா? பாட்டலண்ணா, ஏன் பாட்டலான்னு கேட்குறீங்க? பாட்டினாக்கா எதுக்கு? ஆமாம், அடுத்த ஆஃப் ரோடு வந்துச்சுப்பா.
எப்படி தான் வண்டி ஓட்டுறதுன்னு தெரியலையே. அந்த ஜீப்பு எப்படி தான் போயிருக்கும்ல, படப்படான்னு போயிடுச்சு. ரோடே இல்லை, வெறும் கல் தான். ജനവാസമുള്ള സ്ഥലത്തെ ம் ജനവാസമുള്ള സ്ഥലത്തെ ഇടീന ஆமாப்பா, ஏன் இப்படி போட்டு வச்சிருக்காங்க? மண் அரைச்சிட்டு போயிருக்கோம். செம்மண் பூலி ரோடு போட்டிருப்பாங்க, மண் அரைச்சிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சு கொஞ்சம் தூரம், அப்புறம் அங்கே வந்தோன்னா ரோடு வந்துடுது பாரு. வரல, அந்த ரோடு கொஞ்சோண்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்லி காமிக்குது. ரோடு கொஞ்சமாவது கண்ணில் தெரியுது. கார்லாம் இருக்கு பாரு, ஆட்டோலாம் இருக்கு பாரு மேல. சக்க கவியா, சக்கரை கவியா, சாய காப்பி. போலாம்ல. இல்லை போலீஸ் தான் நிற்கிறாங்க. எங்கடா அங்கே நிற்கிறாங்க எல்லாரும்? பார்க்கலாம். 5 கிலோமீட்டர். அங்க தண்ணி தானே அது. ம் ம் வண்டி வளைச்சிக்கிட்டு வண்டி அப்படியே உள்ள விட்டுருவோம் போலப்பா. அப்படி போறேன், பார்க்கவே பயமா இருக்கு. வெல்கம் டு கவி. இதுதான் கவி. இங்கே என்னப்பா லெஃப்டில் வனப்பஹாமா ஈகோ ஷாப் அம்யூனிட்டி சென்டர் கவி. ஜீப்பெல்லாம் இருக்குது. கவி டேமு இதுதான். இங்கே கீழே போட்லாம் ஓடும். என்னத்தை ஃபோட்டோ எடுக்கிறாங்க? குரங்க. കറുപ്പ് ம் അവന്മാർ 2-3 പേരൊന്നും നല്ല പേര് ഇരിക്കണം. അമ്മയും കുഞ്ഞൊക്കെ ഇരിക്കണം. ம் കട്ടിപ്പിടിച്ചൊക്കെ இதுதான் கவி டேம். முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னும் எத்தனை டேம் இருக்கு? இன்னும் 2 இருக்கா? ഈ ചെന്ന് ஆமாப்பா, குள்ளர் டேம் 1.2 கிலோமீட்டர்ஸ். போலாமா வேணாமா? இதோட போ. செம வியூ. வா 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 வா. நல்லாவே இல்லை நீங்க. இப்போதான் ஏதோ பரவாயில்லையா இருக்கு. பத்தியா கட்டையை போட்டு விட்டாங்க. பத்தியா நிப்பாட்டக்கூடாதுன்றது. ரைட்டில் ஏற்றி நிப்பாட்டா, லெஃப்ட்லேயே தான் இருக்கு. வீடு இருக்கு. பார்த்து என்ன ஆகாது, கவலைப்படாது. அவை நீ மட்டும் பார்த்து இறங்கி, யானை இறங்குற இடம்டா. இப்படி ஒரு ஸ்பாட்டில் வந்து ஒரு ரெஸ்ட்டுக்காக நிப்பாட்டியிருக்கோம். இங்கேயே முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு போயிடலாம். பாருங்க வியூவை. அப்படியே இறங்கி போயிட்டே இருக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கலாம்ப்பா. அப்படியே மொட்டைக்குன்னு தான் இறங்கி போகலாம். நல்லா ஜாலியாக இந்த ஒரு அப்படியே ட்ரெக்கிங் போகலாங்கிட்டு சூப்பராக சாப்பிட்டு போகலாமா?
இந்த கெவி வீடியோவை நிறைவுபடுத்த போகிறோம். முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்க எப்படி இருக்குது லொக்கேஷன். அந்த மலைகள்லாம் அப்படியே சுற்றி அங்கே தூரமாக பாருங்க, அந்த மலையெல்லாம் ஏறி இறங்கி அப்படியே சுற்றி தான் நம்ம இப்போ திருப்பி வந்து நேற்று இந்த ரூட்டில் தான் போனோம். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் தான் நேற்று ஈவினிங் போனோம். நேராக போய் அங்கமூலியில் ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கினோம். காலையில் எழுந்திரிச்சு அப்படி சுற்றி இதுக்கு இடையில தான் இங்கே தான் சபரிமலை இருக்குது. அந்த சபரிமலைக்கு சுற்றி இப்படி திருப்பி இங்கே வந்துட்டோம். இங்கே ஒரு சர்ச்சுக்கு வந்துருக்கோம் நம்ம. அந்த சர்ச்சுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த கவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you.